TNA கவுன்சிலிங்ல ரவுண்ட் 2 ரவுண்ட் 3ல இருக்கக்கூடிய 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே இலவச சீட்டு 4 வருஷத்துக்கு ஃப்ரீயா இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம டீடைலா பேச போறோம். ஒட்டு மொத்தமா இந்த வருஷம் 7.5 ரிசர்வேஷன்ல ஒரு 46,848 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் வந்திருக்கு. ஆனா இதுல வந்து 1வது ரவுண்ட்லயே ஒரு 2000 பேர் சீட்டு எடுத்துட்டாங்க. ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டிலே ஒட்டு மொத்தமா நமக்கு 14,000 சீட்டு தான் இலவச சீட்டு 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கு. வேற எந்த படிப்புலையும் இல்லாத அளவுக்கு இன்ஜினியரிங் படிப்புல தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே 7.5 ரிசர்வேஷன் இலவச சீட்டு. அவ்வளவு சீட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங்ல தான் இருக்கு. ஆனா வந்து இந்த வருஷம் யாரெல்லாம் 7.5ல இருக்கீங்களோ எல்லாமே ரொம்ப தைரியத்தோடையும் ரொம்ப தில்லாவும் அப்படி கான்ஃபிடென்ட்டா நீங்க வெயிட் பண்ணலாம். ஏன்னா முக்காவாசி பேர் போய் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சேர்ந்துட்டாங்க. ஸோ நம்ம 2வது ரவுண்டு 3வது ரவுண்டில் இருந்தாவே நமக்கு கட்டாயமாக 7.5 ரிசர்வேஷனில் சீட்டு கிடைக்கும். எந்த மாதிரி கல்லூரிகளை செலக்ட் பண்ணுறது, எப்படி செலக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோ மூலியமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனல் மட்டும்தான் 7.5 ரிசர்வேஷன் மாணவர்களுக்காக தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் உண்மையான 7.5 ரிசர்வேஷனாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஒட்டுமொத்தமாக ஒரு 46,848 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் லைக்கே காணும், வியூஸையும் காணும். அப்போ நான் என்ன நினைக்கிறேன், 7.5ல உள்ளவங்க எல்லாரும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம்ல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். மாணவர்களே, 7.5 ரிசர்வேஷனுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான திட்டம். இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்லிக்கிறேன், எந்த கல்லூரியில், தனியார் கல்லூரியோ இல்லை அரசு கல்லூரியோ, உங்களுக்கு தனியார் கல்லூரியில் 7.5 ரிசர்வேஷனில் சீட்டு கிடைச்சாவே உங்களுக்கு போதும். நீங்கள் 4 வருஷம் இன்ஜினியரிங்கில் ஃப்ரீயாக படிக்கலாம். ₹1 கூட பணம் கட்ட தேவையில்லைங்க. காலேஜ் ஃபீஸு கட்ட தேவையில்ல, ஹாஸ்டல் ஃபீஸு கட்ட தேவையில்ல, டிரான்ஸ்போர்ட் ஃபீஸு, நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்கல்ல பஸ்ஸுக்கு கூட நீங்கள் பணம் கட்ட தேவையில்ல. எல்லா பணத்தையும் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு கட்டிடுவார். என்னங்க எப்படி சொல்கிறீங்கன்னா உண்மை அதுதான். ஸோ இப்போ நம்ம பேச வந்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஆர்வம் என்பது இந்த 7.5% இடஒதுக்கீடு மாணவர்கள்ட்ட இல்லவே இல்லை. ஏன்னா முக்காவாசி பேர், நீங்கள் வேணா பாருங்களேன், இந்த 7.5% இடஒதுக்கீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட படித்தவங்க முக்காவாசி பேர் போய் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் சேர்ந்து காலேஜ் போயிட்டு இருக்கான். அவெல்லாம் மறுபடியும் இன்ஜினியரிங் படிக்க வருவானுங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் கட்டாயமாக சொல்கிறேன், 7.5% இடஒதுக்கீட்டில் இன்ஜினியரிங்கில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். என்னன்னா, நீங்கள் 2 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியே ஆகணும். ஸோ நீங்கள் 2வது ரவுண்டில் இருக்கலாம், 3வது ரவுண்ட்லேயும் இருக்கலாம். 2 சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் பண்ணலை, உங்களுக்கு ஏமாற்றமே மிச்சம். ஏன்னா நம்ம 7.5 ரிசர்வேஷன் சீட்டை மட்டுமே நம்ம நம்பிக்கிட்டு இருக்க முடியாது. ஜென்ரல்லையும் பண்ணிக்கலாம். அப்படின்னா என்ன சார், எனக்கு ஒன்றும் புரியலை சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மாணவர்களே, 7.5 ரிசர்வேஷனுக்கு 2 சாய்ஸ் ஃபில்லிங். அட்டன் டயத்தில் நீங்கள் அட்டன் பண்ணும்போதே ரவுண்டு 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 26ஆம் தேதி, 27ஆம் தேதி, 28ஆம் தேதி இந்த 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்குதா. ரவுண்டு 3க்கு வந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங் நடக்குதா. அந்த டயத்திலேயே உங்களுக்கு 2 லிங்க் ஓப்பன் ஆகும். நீங்கள் 2 லிங்க் வழியா ஜென்ரல்லையும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம், 7.5லையும் பண்ணிக்கலாம். அப்போ 2லையும் பண்ணும்போது 2லையும் உங்களுக்கு சீட்டு கிடைக்கலாம். ஆனால் ஜென்ரலில் சீட்டு கிடைச்சிருச்சுன்னா பணம் கட்டி படிக்கணும். ஆனால் 7.5 ரிசர்வேஷனில் சீட்டு கிடைச்சா நீங்கள் இலவசமாக படிக்கலாம். நான் சொல்கிறேங்க, இந்த வருஷம் என்னால் அடித்து சொல்ல முடியும், நீங்கள் 100 கட் ஆஃபாக இருந்தாலும் உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷனில் சீட்டு கிடைக்கும். 110 இருக்கட்டும், இல்லை அதுக்கு கீழே வெறும் 90 கட் ஆஃபாக இருக்கட்டும், 80 கட் ஆஃபுக்கு கூட இந்த வருஷம் சீட்டு கிடைக்கும். ஆனால் கல்லூரிகளுடைய தரம் அதை நீங்கள் பார்த்தாகணும். ஏன்னா எல்லா கல்லூரியும், ஒரு கல்லூரி இருந்துச்சுன்னா, ஒரு காலேஜில் 100 சீட் இருக்குன்னு வச்சிங்களேன், அதில் 7 சீட்டு தான் 7.5க்கு வரும். ஒரு காலேஜோடைய ஒட்டுமொத்த இன்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500னா அங்கே பார்த்துக்குங்க, ஒரு 7 சீட்டு தான். 100 சீட்டுக்கு 7 சீட்னா பார்த்துங்களேன். அப்போ ரொம்ப குறைவான இடங்கள் தான் நமக்கு 7.5ல வரும். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு, சார் நான் இந்த கோர்ஸ் தான் படிப்பேன், அந்த கோர்ஸ் தான் படிப்பேன், வேலைக்கு ஆகாது ராஜா, சத்தியமாக வேலைக்கு ஆகாது. உங்கள்கிட்ட நான் சொல்கிறது என்னென்னா, தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து அட்டானமஸ் காலேஜ் எல்லாமே, இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே அட்டானமஸ் காலேஜாக மாறிடுச்சு. முக்காவாசி காலேஜ், ஒரு 180 கல்லூரிகள் அட்டானமஸாக மாறிடுச்சு. அந்த அட்டானமஸ் காலேஜை டார்கெட் பண்ணுங்க. ப்ளஸ் ஒரு நல்ல அண்ணா யூனிவர்சிட்டியோட பாஸ் பர்சன்டேஜில் ஒரு நல்ல லெவலில் இருக்கக்கூடிய ஒரு 10-15 காலேஜை நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளோதான், இது போதும்.
நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலை முடுக்கில் வேணாலும் நான் போய் படிக்கிறேன்னு நினச்சாதான் 7.5ல உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். எல்லாருக்கும் சீட்டு கிடைக்குங்க. ஏன்னா எல்லாரும் கலந்துக்க மாட்டாங்க. அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வேணா பாருங்கள், 2வது ரவுண்டில் இழுக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்குமே 7.5 ரிசர்வேஷனில் சீட்டு கிடைக்கும். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன? 2 சாய்ஸ் ஃபில்லிங். ஜென்ரல்லையும் பண்ணணும், 7.5லையும் பண்ணணும். ஏன் சார் 2லையும் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலில் கிடைச்சிருச்சுன்னா ஒருவேளை 7.5ல கிடைக்காம போச்சுன்னா ஜென்ரலில் போயிடலாம். 7.5ல கிடைச்சிச்சுன்னா ஜென்ரல்லையும் கிடைச்சிருச்சுன்னா நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் கல்லூரியுடைய தரம் எப்படி இருக்குது. ஜென்ரல்லே சார் பணம் கட்டியே நான் போய்க்கிறேன் சார் அப்படின்னா நீங்கள் இப்படி போயிடலாம். 7.5ல வேணால் இப்படி போய்க்கலாம். ஸோ இது மாதிரி 2 வாய்ப்பை நீங்கள் தேடுங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் சொல்ல வந்தேன். ஏன்னா ஒரு பையனும் வந்து பார்த்தீங்கன்னா 7.5ல உள்ள பையன் ஒருத்தவன் கூட ஆக்டிவாக கிடையாது. ஸோ என் சேனலை பார்க்குறவங்க நீங்கள் உண்மையாக 7.5ல இருக்கீங்களா? நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பிள்ளைங்களுக்கு நம்ம அவ்வளோ உதவி பண்ணணுங்கிறத நம்ம நோக்கம். நான் ஒன்று சொல்லிட்டேன், நீங்கள் வந்து சாதாரணமாக இன்றைக்கி ஒரு டிகிரி பண்ணுறதுக்கும் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்ன ஒரு டிகிரி பண்ணுறதுல என்ன என்ன நன்மை வரப்போகுது? டிகிரி பண்ணிவிட்டு நான் டிஎன்பிசி எழுதுகிறேன், டிஎன்பிசி குரூப் 4 எழுதுகிறேன், நான் இதை எழுதுகிறேன் தான் அதிலேயே ஒரு பெரிய ஊழல். அதெல்லாம் வந்து நீங்கள் லட்சக்கணக்கான பேர் எழுதுவான். அதில் எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அரசு வேலை வாய்ப்பை தேடணும்னா நீங்கள் ஒரு டிகிரி முடித்தா நான் அப்படி போய்க்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் வேணாம். ஒரு டிகிரினா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு டிகிரி இன்ஜினியரிங்கிறது. அதை முடித்தா உனக்கு நிறையா வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. அப்படி இருக்கும்போது நீ இலவச சீட்டை எடுத்து படி, எங்கே வேணாலும் போய் படி. உனக்கு இலவசத்தை கொடுக்குறாங்க நம்ம கவர்மெண்ட்டு. 1 வருஷம் இல்லை, 4 வருஷம். 4 வருஷத்துக்கு முழு இலவசமாக நீங்கள் பணமே கட்டாமல் படிக்க போகிறீங்க. ஹாஸ்டல் ஃபீஸு கட்ட தேவையில்ல, காலேஜ் ஃபீஸு கட்ட தேவையில்ல, டிரான்ஸ்போர்ட் ஃபீஸு கட்ட தேவையில்ல. அது 1 வருஷத்துக்கு இல்லை, 4 வருஷத்துக்கும். ப்ளஸ் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் உங்களுக்கு ஒரு வருஷமும் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதலன் திட்டத்திலேருந்து மாதம் 1000 ரூபா. அப்போ எவ்வளோ ஆச்சு? 1 வருஷத்துக்கு 12,000 ரூபா, 4 வருஷத்துக்கு 48,000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் தான் வரப்போகுது. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், ஒரு டிகிரியை முடிக்கலாம். அப்புறம் நீங்கள் வேலையை தேடி எங்கே வேணால் போகலாம். ஸோ அதனால் மாணவர்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள், எல்லாருக்குமே இடம் கிடைக்கும். 7.5ல எல்லாருக்குமே சீட்டு கிடைக்கும். ஆனால் அது உங்களுக்கு அந்த கல்லூரி பிடிக்கலாம், பிடிக்காமே இருக்கலாம். அதுக்காக தான் நான் என்ன சொல்ல வரேன்னா 2 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஜென்ரல்லையும் பண்ணிக்கிறோம், எல்லாரும் பண்ணுற மாதிரி எல்லாரும் பண்ணுறது போல் ஒரு நல்ல கல்லூரியை ஜென்ரலில் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். 7.5லையும் பண்ணுவோம். 7.5ல கிடைச்ச கல்லூரி ரொம்ப மொக்கையான காலேஜ், ஒன்று பிடிக்கல சார், அது நல்லா இல்லை சார் அப்படின்னா அதை நம்ம அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். ஆனால் ஜென்ரலில் நல்ல காலேஜ் கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் கூட நம்ம வந்து ஃபீஸு கம்மியான ஜென்ரலில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிலே ஃபீஸு கம்மியான உள்ள காலேஜாக வைக்கலாம். ஸோ ஜென்ரலில் வெறும் கவர்மெண்ட் காலேஜாக வச்சுட்டு 7.5ல நீங்கள் 7.5ல தனியார் கல்லூரியை தைரியமாக வைக்கலாம். ஏன்னா 7.5ல தனியார் கல்லூரிக்கு போனாலும் முற்றிலும் இலவசம் தான். ஸோ அதனால் தைரியமாக வந்து இருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இந்த 7.5ல இருக்க ஒரு மாணவனும் உங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கேன். அதுலேயே வெறும் 4000 பேர் தான் இருக்காங்க. அப்போ எவ்வளோ பேர் குறைவாக இருக்காங்கன்னு நீங்களே பார்த்துக்குங்க. உண்மையாக உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால், டே 4 வருஷம்டா, 1 வருஷம் கிடையாடா, 4 வருஷம் இன்ஜினியரிங் ஃப்ரீயாக படிக்கலாம்டா. ஃப்ரீயாக படிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் காலேஜ் இருந்துச்சுன்னா டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. உங்கள்கிட்ட பணம் கேட்டாங்கன்னா நான் பார்த்துக்கிறேன் எல்லாமே. நான் டோட்டுக்கு இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணனா போதும், நீங்களே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பணமெல்லாம் எங்கேயும் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி கேட்கக்கூடிய கல்லூரிகள் இருக்குது, ஒரு சில கல்லூரிகள் இருக்குது. அதெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டாங்க. போன வருஷமே பிரச்சனை ஆயிடுச்சு பெரிய லெவலில். எந்த கல்லூரிகள்லையும் பணம் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு நம்மளுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதை எல்லா கல்லூரிகளும் ஃபாலோ பண்ணுவாங்க. தயவு செய்து உங்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டில் சீட்டு கிடைக்குன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.